நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான பிரண்டை பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி இது. பக்குவமா செஞ்சு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 5 to 6 months யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பிரண்டைய எப்படி சுத்தம் செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுதான் பிரண்டை. இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற லீஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிஞ்சா இருக்கும், அதை நீங்க அப்படியே போட்டுடலாம். அதுல நார் எல்லாம் இருக்காது. அடுத்தது நார் உரிக்கிறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு உரிச்சிங்கன்னா தான் கை அரிக்காது. இதைய கையிலையும் உடைக்கலாம், இல்லைன்னா கத்திலையும் பண்ணலாம். அப்படி பண்றப்ப நார் மாதிரி வரும். அதே போல எல்லா சைட்லயும் உள்ள நாரையும் நம்ம எடுக்கணும். மேல இருக்கிற எட்ஜில் கத்திய வச்சு லைட்டா கட் பண்ணி இழுத்தீங்கன்னா நார் வந்துடும். அது மாதிரி எல்லா சைடும் கத்தி வச்சு லைட்டா கட் பண்ணி இழுத்தோம்னா நார் வந்துடும். கிளீன் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணி போடுங்க, அப்பவும் நார் வரும். அதையும் உரிச்சிருங்க. இதே போல அடுத்ததை எடுத்து ஃபர்ஸ்ட் மாதிரியே நார் உரிச்சுக்கோங்க. அடிப்பகுதி ரொம்ப முத்தலா இருக்கும், அதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நார் உரிச்சுக்கோங்க. ரொம்பவும் கட் பண்ணி வீச வேண்டாம், லைட்டா இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. பீக்கங்காய்க்கு நார் உரிக்கிற மாதிரி உரிச்சுக்கோங்க. சின்ன பீசஸா கட் பண்றது எதுக்குன்னா வணக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாரோட போட்டா தொண்டையில நமன்னு இருக்கும். பொடி அரைக்கிறப்ப நார் நாரா இருக்கும், சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் நாரை கிளீன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அதே போல கிளீன் பண்ணலாம். மேல உள்ளது பிஞ்சா இருக்கும், அதை நீங்க அப்படியே ரெண்டா கட் பண்ணி போட்டுடலாம். நார் எடுக்க தேவையில்லை. பிஞ்சுக்கு அடுத்த பார்ட் கையில இழுத்தாலே நார் வந்துடும், அதுவும் கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்கும். அடுத்த பார்ட் எல்லாம் கத்தியில உரிச்சாதான் ஈஸியா வரும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு 2 கட்டு இல்ல 3 கட்டு பிரண்டையை எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளீன் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து 3 to 4 hours காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் கிளீன் பண்றது எப்படின்னு இப்ப செஞ்சு காமிச்சேன். காய வைக்கிறதுனா நீங்க பிளேட்ல கிளீன் பண்ணின பிரண்டைய போட்டு ஃபேனுக்கு அடியில வச்சாவே போதும். காய வைக்காம அப்படியே கிளீன் பண்ணின உடனேயே கூட ஃப்ரெஷ்ஷா செய்யலாம். காய வச்சா சீக்கிரமா வணக்கிறப்ப வணங்கிரும். அதனாலதான் 3 to 4 hours காய வைக்கிறோம். இல்ல சீக்கிரமா காயணும்னா வெயில்ல கூட கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம்தான். இப்படி காய வச்ச பிரண்டைய பொடி பண்ணலாம், இல்லாட்டி தொக்கு பண்ணலாம். நான் இன்னைக்கு பிரண்டை பொடி தான் செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு வெள்ளை உளுந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதைய கடாயில சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கருகாம செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு பொறுமையா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்புல நிறைய நல்ல சத்துக்கள் எல்லாம் இருக்கு, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. உளுந்தம்பருப்பு உணவுல சேர்த்துக்கிறப்ப கால்சியம் டிஃபிஷியன்சி எல்லாம் இருக்காது. உளுந்தம்பருப்பு வறுக்கிறப்ப ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும். நல்லா ஈவனா வறுபட்டு செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உளுந்தம்பருப்பு எடுத்து ஒரு அகலமான பிளேட்ல போட்டு ஆற விட்டுருங்க. அடுத்ததா கடலைப்பருப்பு 75 கிராம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து எடுத்ததுல பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் அதே போல செவக்க வறுத்துக்கணும். அடுப்பை இதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கருகாம செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, கடலைப்பருப்பு செவந்து வந்துருச்சு. இதைய எடுத்து ஏற்கனவே வறுத்த உளுந்தம்பருப்பு போட்டு வச்ச பிளேட்லயே போட்டுக்கோங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு 50 கிராம் அளவை சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளுக்கு பதிலா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கணும். எள்ளு கலர் சேஞ்ச் ஆகி பொரியுது. இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கோங்க. ரொம்ப நாள் மாச கணக்குல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க, அப்பதான் கெட்டு போகாது. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இதுல கிளீன் பண்ணி காய வச்ச பிரண்டைய சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டாதான் பிரண்டை வணங்கும்.
இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிரண்டையும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து பொடி செஞ்சு வைக்கிறப்ப ரொம்பவே உடம்புக்கு நல்லது. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சதுனால சீக்கிரம் வணங்கிடும். நல்லா வணக்கிக்கணும், இல்லைன்னா தொண்டை அரிக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வணக்கிட்டு ஆயில் மீதி இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு பிரண்டை பொடி அரைச்ச பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஆயில் சேர்த்து ஏன் வணக்குறோன்னா காந்தல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். பொறுமையாக வணக்கிக்கோங்க. பிரண்டை நல்லா வணங்கி முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கணும். ஆயிலில் நல்லா வணங்கிருச்சு, அதனால ஆயில் ரொம்ப மீதி ஆகலை. வறுத்த பிரண்டையை அதே பிளேட்டில், அதாவது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு வறுத்து போட்டு வச்ச பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. அடுத்தது அதே கடாயில் 15 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் மீடியமாக போதுங்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன். பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி பிரண்டை பொடி பண்ணி வச்சுட்டு அடிக்கடி சாப்பிட்டா கால்சியம் டிஃபிஷியன்சி எல்லாம் இருக்காது. வயிற்றுல அல்சர் இருந்தாலோ பிரண்டையை சாப்பிட்றப்ப எல்லாமே சரி பண்ணிடும். பிரண்டையை வறுத்த பிறகு ஆயில் ரொம்ப அதிகமாக மீதி ஆகாததுனால நான் அப்படியே மிளகாயை போட்டு வறுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிரண்டையை வறுத்த பிறகு ஆயில் அதிகமாக இருந்தால் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 மினிட் வணக்கினதுக்கு அப்புறம் இதில் சுண்டு விரல் அளவுக்கு 3 பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி சேர்க்குறப்ப ஈஸியாக வறுபட்டுரும். கருவேப்பிலை ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம். அயன் சத்து அதிகமாக இருக்குது. நல்ல பொடியிற பக்குவத்துக்கு வறுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீ சால்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கல்லுப்பில் ஈரத்தன்மை போகிறதுக்கு தான் வறுத்துக்கிறோம். பூண்டு 15 பல் உரித்து சேர்த்துக்கோங்க. நல்லா 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. சுட சுட ஒயிட் ரைஸில் இந்த பொடியை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு பொடியை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசைக்கு மேலே தூவி பொடி தோசையாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வறுபட்டுருச்சு. ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 30 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த எள்ளோட அளவில் பாதி எடுத்துக்கோங்க. பிரண்டையை வறுத்த பிறகு அந்த கடாயில் லைட்டாக உள்ள ஆயிலில் வரமிளகாய், புளி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து வறுத்துட்டா அதுக்கப்புறம் கடாய் ட்ரை ஆயிரும். அதனால தான் இந்த பொருளை எல்லாம் பிரண்டையை வறுத்த பிறகு வறுக்கிறோம். 2 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி பொரியக்கூடாது, பச்சரிசி. லைட்டாக ஒயிட் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். குருமிளகு ரொம்ப வறுக்கக்கூடாது, காட்டு போயிடும். குருமிளகு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அரிசியும் அப்படித்தான். குருமிளகு தனியாக வறுத்தா கருகிரும். அதனால தான் அரிசியோட போட்டு வறுக்கிறோம். வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டால் போதும். கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. நல்லா ஆற வச்சுக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சிட்டோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இதைய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பிரண்டையை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 திருப்பு திருப்பிக்கோங்க. பிரண்டை பருப்பு அளவுக்கு ட்ரையாக இருக்காது. பருப்போடு அரைக்கிறப்ப நல்லா அரைபட்டுரும். இப்போ பிரண்டையை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இதையே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைங்க. ஜம்முன்னு பிரண்டை பொடி தயாராகிருச்சு. பருப்பு பொடி, இட்லி பொடி மாதிரியே யூஸ் பண்ணலாம். சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பொடி ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது.
பாட்டில்ல இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர் எதுல வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயினா ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் பாட்டில் எல்லாமே ட்ரையா இருக்கணும். அவ்வளவுதான், பிரண்டை பொடி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.